ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு சித்த மருத்துவர் மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர், அப்படி என்ன பேசினார் அதை பார்த்துடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடு, அதையும் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் யார் என்ன பேசினா அப்படி பார்த்துருவோம் வாங்க. தாவேகாவை சேர்ந்த மூத்த தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஆதங்கப்படுற லெவலுக்கு ஒரு கருத்து பேசியிருக்காரு. என்னென்னா, இந்த விசில் சின்னம்னு ஒன்று கொடுத்துட்டாங்க தாவேகாவுக்கு. அவர் எங்கே போய் என்ன பேசுகிறாருன்னா, குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டு போத்தவில்லை, வாயில் ஒரு விசிலை வச்சு பீப்பின்னு ஊத விடுங்க, சளியெல்லாம் சும்மா தெரிச்சு வெளியே கொட்டிடுறேன். அப்புறம் வயசானவங்களுக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் லோவாக இருந்துச்சுன்னா பெரிய விசில் எடுத்து வாயில் வச்சு நல்லா தம் பிடிச்சி ஊத சொல்லுங்கள், மொத்தமாக பெரிய லெவலில் ஊதிடுவாங்க. அப்புறம் ஹார்ட் வந்து நல்லா பம்ப் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் கேட்டுவிட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் சும்மா இல்லாமல் தொல்லை பண்ணி விசில் வச்சு ஊதுன்னு சொல்லி டென்ஷன் பண்ணக்கூடாது. உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா வைத்தியர்கிட்ட தான் போகணும், டாக்டர்கிட்ட போனோம். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. விசிலை கொடுத்தா எல்லாம் சரியாயிரும்னு மூட நம்பிக்கையில் மூழ்கி விடாதீர்கள். இது தேர்தல் பிரச்சாரத்தில் தொண்டர்களை உத்வேகப்படுத்துவதற்காக பேசுகிற பேச்சு. இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பயமக்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரும் பிரச்சனையாகி போயிடும். தேர்தல் கமிஷன் சும்மா இருக்காது, பார்த்துக்குங்க. குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா விசில் ஊதுனா போதும், சளி நின்று போயிடும். வயது முன்னோரிடத்தே சொல்வார்கள், மூச்சு பயிற்சி வேண்டும்வார்கள். நல்ல பெரிய விசில் கொடுத்து நீங்க அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வயது முழு ஆற்று நல்லா பம்பிங் ஆயிடும். ஏற்காக சொல்லுன்னு சொன்னால், இயற்கையோடு நாம் வாழ்கிறோம், அதுதான் முக்கியம். நமக்கு கிடைத்திருக்கிற சின்னம்.